எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வெளியே போயிட்டு வருகிற நேரத்தில் அமலேக்கியர் அவன் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி வந்து அவனை தந்திரமாய் சூறையாடி முழு குடும்பத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொண்டு போனார்கள். அவன் சேர்த்து வைத்த எல்லா சொத்துக்களும் அவன் கையை விட்டு போனது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? என்னை போல பிரசங்கியாருக்கு ஒரு சின்ன பலவீனம் இருக்குது. என்னன்னா, கதை சொல்லும்போது சொல்லணும், பிரசங்கம் பண்ணும்போது ஆமீன் அல்லேலூயா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா அப்படிலாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு பேச்சு வரும். ஆமேன். கோயிலில் உட்காந்துட்டு சும்மா உட்காரக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். ஆமேன். நன்றாய் கவனியுங்கள். எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாம் தன் கையை விட்டு போன பிறகு இவன் உள்ளே வருகிறான். வெளியே போயிட்டு வரும்பொழுது என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? நான் வீட்டுக்கு போகிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை டேடின்னு கூப்பிட்டு ஓடி வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். நான் வீட்டுக்கு போகிறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறேன், ஆனால் என் பிள்ளைகளை மனைவிகளை பார்க்க போகிறேன், சந்தோஷமாக என் குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க போகிறேன் என்று எதிர்பார்த்து வருகிற நேரத்தில் முழு ஊரே என்ன செய்கிறது? சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, புகை எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த அமலேக்கியர் உள்ளே வந்து மொத்தத்தையும் சூறையாடி கொண்டு போனார்கள். இந்த சூறையாடி கொண்டு போன சூழ்நிலையில் எல்லாவற்றையும் வைத்திருந்த இந்த தாவீது அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் நிற்கிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனவன், எல்லாம் கையை விட்டு போயிருக்கிறது. இனி அவனுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லை. தன்னை விசாரிக்க யாரும் இல்லை. தன்னுடைய மக்களோடு உட்கார்ந்து நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். என்ன ஆகுமோ, என்ன எப்படி நடக்குமோ என்று தெரியாதிருக்கிற அந்த சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். 4வது வசனம் வாசிக்க கேட்போம். சத்தமிட்டு அழுதார்கள். இவன் முதல் செய்த காரியம் என்ன தெரியுமா? சத்தமிட்டு அழுறான். ஆமென். இன்னைக்கெல்லாம் சிலரோட பிரச்சனையெல்லாம் கூப்பிட்டு கேட்டோன்னா, பிரதர் அழுது கண்ணில் தண்ணியே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ற ஸ்டேஜில் இருப்பாங்க எல்லாரும். சத்தமிட்டு அழுதார்கள். சத்தமிட்டு அழுறான். எல்லாம் போய் என் கையை விட்டு போச்சு, இனி என் கையில் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி தன் பிள்ளைகளை நினைத்து, தன் ஆஸ்திகளை நினைத்து, தன்னுடைய மனைவிகளை நினைத்து அவன் கதறி அழுகிறார்கள் சத்தமிட்டு. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்றாங்க? வாசி கேட்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். முதலாவது கத்தி அழறாங்க. இப்பொழுது தாவீது என்ன செய்யறான் தெரியுமா? நெருக்கப்படுகிறான். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிறவன் ஐயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நான் கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறேன், ஒழுங்காக தானே சர்ச்சுக்கு வரேன், கொடுக்குற விஷயத்துலலாம் கரெக்டாக காணிக்கையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேனே, தசம பாகத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேனே, எனக்கு மாத்திரம் என் பிரதர் இந்த நெருக்கம், எனக்கு மாத்திரம் என் பிரதர் இந்த போராட்டம், எனக்கு மாத்திரம் என் பிரதர் இந்த நிந்தை, எனக்கு மாத்திரம் என் பிரதர் இந்த அவமானங்கள் வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீ என்னென்ன காரியத்தை எல்லாம் நினைத்து கலங்கி நின்றாயோ அத்தனை காரியத்தை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நிந்தித்தது அதை நன்மையாய் மாற்றுவார். உன்னை தூக்கி வீசினதை நன்மையாய் மாற்றுவார். உன் வீட்டிற்குள் பலவீனம் வந்ததை நன்மையாய் மாற்றுவார். உன்னுடைய பலவீனத்தை அவர் நன்மையாய் மாற்றுவார். உன் துக்கத்தை அவர் நன்மையாய் மாற்றுவார். உன் கண்ணீரை அவர் நன்மையாய் மாற்றுவார். ஐயா, நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். ஒரு நாள் நம்மை மறக்கவே மாட்டார். நன்றாய் கவனியுங்கள். எல்லாம் மறந்துட்டாங்க பிரதர், எல்லாம் மறந்து போயிட்டாங்க பிரதர், இனி என்னை பத்தி யோசிக்க கூட யார் இல்ல பிரதர் அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நன்றி ஆண்டவரே நன்றி என்று சொல்லி. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் விலகி போனாதாயா பரலோகத்தை வந்து கை இறங்கி வரும். ஆமென். இப்ப நெருக்கப்படுகிறான், அதிகமாய் நெருக்கப்படுகிறான். ஏன் நெருக்கப்படுகிறான்? தொடர்ந்து வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களும் சொல்லிக் கொண்டார்கள். தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். அடுத்த ட்விஸ்ட் என்ன நடக்குது தெரியுமா?
கூட இருந்தவன், ஒரே தட்டில் சாப்பிட்டவன், ஒன்னா நடந்தவன், எல்லா யுத்தத்திற்கும் கூட போனவன், ஆலோசனை கொடுத்தவன், பாதுகாப்பாய் கூட இருந்தவன் என்ன தெரியுமா செய்யறான்? மன வேதனை நிமித்தம் கல்லை கரத்தில் எடுக்கிறான். ஆமென். கல் எதற்கு அடையாளம் தெரியுமா? நிந்தைக்கு அடையாளம். நிந்தையான வார்த்தைகளுக்கு அடையாளம், நிந்தையான பேச்சுகளுக்கு அடையாளம். உங்களை நிர்மூலமாக்க சிலர் பேசுகிற வார்த்தைலாம் கேட்டிங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம இருதயம் உடஞ்சி கண்ணில் இருந்து தண்ணி வராது, ரத்தமே வர அளவுக்கு பேசுவாங்க. சிலர் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்கு நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். நிந்தையை குறிக்கிறது இந்த கல். எல்லாம் கூட இருந்தவையா, அவனும் இழந்திருக்கிறான், இவர்களும் இழந்திருக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஆனால் கல் எடுத்து அடிக்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ஆளுங்க? ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உதவி செய்ய ஒரு ரூபாய கூட வரமாட்டா சொந்தக்காரன். ஆமென் சொல்ல மாட்டீங்க. இது லைவ் போதா? இது லைவ் போதாமா? அந்த ஒரே காரணத்துக்காக அமைதியாக உன் கூட இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? கல் எடுப்பான் கையில், உன்னை உடைக்கிறதுக்கு. கல் எடுப்பான் உன்னை காயப்படுத்துறதுக்கு, உன்னை நிந்திக்கிறதுக்கு. நீ மனம் நொந்து கண்ணீர் வடிப்பதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக தன் கரங்களிலே கல்லை எடுப்பான். ஐயா, நன்றாய் கவனியுங்கள். அவன் கல்லை மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர உன் மேல வீசுறதுக்கு கர்த்தர் பர்மிஷன் தரவே மாட்டான். ஆமென். உன்னை பார்த்து ஆய் ஊன்னு கத்த முடியும், உன்னை பார்த்து பேச முடியும், ஆனா உன் மேல கை வைக்க கர்த்தர் ஒரு நாளும் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஐயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளவு பெரிய நன்மை பாருங்கள். உன்னை அடிக்கலாம், உன்னை கொல்லலாம், உன்னை நாசப்படுத்தலாம் என்று சொல்லி யோசனையோடு வந்தாலும் கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு போராட்டம் வந்த உடனே நாளா எதுக்கு பிரதர் உயிரோட வாழணும், செத்தா நல்லா இருக்கும், நாளா எதுக்கு தான் உயிரோட இருக்குன்னே தெரியல, நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், நான் எதுக்காக ஊன்னு பயங்கரமா பேசுவாங்க. உன்னை கர்த்தர் உன் குடும்பத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது திட்டம் இல்லாமல் கர்த்தர் உன்னை வைப்பதே இல்லை. ஆமென். ஒரு நிந்தைக்குள்ளாக உன்னை உட்படுத்துகிறார் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம்தான். ஆமென். ஐயா, எல்லா குடும்பமும் நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எங்க சபைக்கு வர எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா எங்க மாத்திரம், எங்க குடும்பம் மாத்திரம் ஏன் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், ஏன் போராட்டங்களை சந்திக்க வேண்டும், ஏன் நிந்தையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பல யோசனைகள் யோசிக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உன்னை காரணம் இல்லாமல் கர்த்தர் தொடவே இல்லை. ஆமென். உன் குடும்பத்தில் யாருக்கும் தராத வெளியேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கொடுக்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கொடுக்காத நிம்மதியை கர்த்தர் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் இல்லாத நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கொடுக்காத நல்ல சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஐயா, நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறபடினால் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணுகிறார். இப்போ கல் எடுத்துட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் இந்த தாவீதோட நிலைமை? எப்படி இருந்திருக்கும் கஷ்டமான சூழ்நிலை? ஆண்டவரே, இழந்து போன சூழ்நிலை இருக்கிற நேரத்திலும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு கூட வந்தவனே கல் எடுத்துட்டானே, ஆண்டவரே கூட வந்தவனே கல் எடுத்துட்டானே அப்படின்ற ஒரு யோசனை வரும்போது தான் தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். மிக 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 முக்கியம் உன்னை நீ திடப்படுத்துவது. ஆமென். எப்படி திடப்படுத்த முடியும்? எப்படி நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள முடியும்? நன்றாய் கவனிங்கள். உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மையும் நீங்களும் நானும் நினைத்து 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமென். நினைத்து 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரை நம்பி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்கு தத்தத்தினால் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மை எழும்பி நிற்க செய்யும். அவர் வார்த்தை நம்மை பேச வைக்கும். அவர் வார்த்தை நம்மை கிரியை செய்ய வைக்கும். அவர் வார்த்தை நம்மை ஜெயிக்க வைக்கும். ஐயா, ஆமென்.
இவன் எப்போ விழுவான், எப்போ இந்த குடும்பத்தில் அழுகுரல் உண்டாகும், எப்போ இந்த குடும்பத்தில் நிந்த வரும், எப்போ இந்த குடும்பத்தில் போராட்டம் வரும், எப்போ இந்த குடும்பத்தில் அவமானம் வரும்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாரும் யோசித்து இருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் தோள் மேல கை போட்டு, ஹல்லேலூயா, உன் தோள் மேல கை போட்டு சொல்றாருமா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். எல்லாம் போகட்டும், உன் பிள்ளை போகட்டும், உன் கணவனார் போகட்டும், எல்லாம் உன்னை விட்டு போகட்டும், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உடைக்கப்பட்ட இருதயத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனை முடிகிற நேரத்தில் அடுத்த 30 நிமிஷத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி எழுதுவார். ஆமென். நான் நம்புறையா. ஆமென். தேவ சமூகத்திற்கு வந்த யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. அப்படியே சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிற யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. அவரை நோக்கி முறையிட்ட யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. எத்தனையோ வேலைகள், எத்தனையோ அலுவல் இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு கர்த்தர் கனப்படுத்தி அனுப்புவார், கனப்படுத்தி அனுப்புவார். ஹல்லேலூயா. தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தினவன் செய்த காரியங்கள் என்ன? வேகமாய் வாசிக்க கேட்போம். என்று கேட்டான். இப்போ தாவீது செய்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் விசாரிக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவ குடும்பம், நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை மாத்திரம் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது தேவ சித்தத்தை கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை சரிதானா? இன்னைக்கு எல்லாம் எதை பார்க்குறாங்க தெரியுமா? ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தேவ சித்தம்லாம் செகண்டு. மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்கா, மாப்பிள்ளை நல்லா வச்சு பார்த்துக்குவாரா, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, அப்படி இப்படின்னு பார்த்து என் பிள்ளை இந்த மாதிரி இடத்துக்கு போனால் அவளை கண் கலங்காமல் பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனுப்பும்போது இருக்கிற சந்தோஷம் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக கடந்து போகிற மேகத்தை போல எல்லாம் மாறி போகும். இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு அதுதான். உன் வீட்டிற்குள் ஒரு பொருள் வாங்குவீர்கள் என்று சொன்னால் தேவ சித்தத்தோடு வாங்குகிறோமா இல்லையா என்றதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நான் செய்த காரியம், நான் செய்கிற வேலை, நான் போகிற வேலை, நான் நிற்கிற இடம் சரியான இடமா என்று தேவ சித்தத்தின்படி நீங்களும் நானும் கேட்டு நடக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் இழந்து போனவன் இதே தாவீதிடத்தில் நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேன். துரத்தி இருப்பேன். எந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் ஓடி இருப்பேன். ஆளை வச்சு தேடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண, அப்படி இப்படி என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ. இந்த தாவீது சாதாரண நபர் அல்ல. இளம் வயதிலே இந்த கோலியாத்தை வீழ்த்தினவன், பெரிய யுத்த வீரன், சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்தவன், பெரிய பெரிய யுத்தங்களை அசால்ட்டை செய்து முடித்தவன். ஆனாலும் தன் திறமையை நம்பாமல் தெய்வத்தை நம்புகிறான். ஐயா, இன்னைக்கு எல்லாம் எப்படி தெரியுமா? கொஞ்சம் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டா போதும். வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்பாங்க, உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கெல்லாம் உலகத்தை பற்றி என்ன தெரியும்? இவங்க படித்தவங்க 10ஆம் கிளாஸ் தாண்டதுக்கு அப்புறமே பேச்சு மாறுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் நல்லவங்க, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற நீங்கள் எல்லாம் நல்லவங்க. நான் சொல்கிறதெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பாஸ்டர் நல்லா ஏற்றி விட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. பாஸ்டர் நல்லா அதான் மைக்கை கொடுத்துட்டு அவர் அழகாக கிளம்பி போயிட்டார். ஹல்லேலூயா. நான் அதிகமாக பேசவே இல்லை அவர்கிட்ட, அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். தேவ சித்தம் கேட்குற நேரம் வரும்போது எங்கள் தாய் மாமா கிட்ட கேட்கணும், எங்கள் சொந்தத்துக்கிட்ட கேட்கணும். அவரு தான் எல்லாமே எங்களுக்கு. அவரு தான் எங்களுக்கு எல்லாமே. அவர்கிட்ட நாங்கள் முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தேவ சித்தம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் அப்புறம் பாஸ்டர்கிட்ட டேட்டை கொடுப்போம். பாஸ்டர்கிட்ட
நீங்களாம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை டேட் போடும்போது ஐயா கிட்ட டேட் கேட்டு அவர் எந்த டேட் ஃப்ரீயோ அந்த டேட் தான் நம்ம கல்யாணம் வைப்பீங்க. நீங்களாம் நல்லவங்க. எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா, டேட்டை போட்டு வந்து கையில் கொடுப்பான். வர்ற எப்படி பாஸ்டர் ஃப்ரீயாக இருக்கிறாரா பிஸியாக இருக்கிறாரா அதெல்லாம் தேவசித்தமா தேவசித்தம் இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வர்ற அல்லேலூயா. தேவ சித்தத்தை மீறி போன எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் நல்ல மாப்பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு கட்டி கொடுத்துட்டு கடைசியில் எல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு ஏன் வாழ்றனே தெரியல எதுக்கு வாழ்றனே தெரியலன்னு சொல்லி புலம்புகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். நீ நல்ல திறமசாலி தான், நீ ஞானவான் தான், உனக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குது, நல்ல பலன் இருக்குது, நல்ல ஐஸ்வர்யம் இருக்குது, நல்ல அழகு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, தேவ சித்தத்தை கேட்டு, ஆமென், அவருடைய வார்த்தையை கேட்டு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க. இன்னைக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. மெசேஜுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இன்னைக்கு எல்லாம் எப்படின்னா பாட்டு பாடுறவன் பின்னாடி தான் கூட்டம், ஒரு கூட்டம் அலையுது. புதுசா பாட்டு புதுசா பாட்டு புதுசா பாட்டு புது புது மியூசிக்கு. சில பைத்தியக்காரன் சர்ச்சுக்குள்ள சினிமா பாட்டு பாடிட்டு அலையிறான். சர்ச்சுக்குள்ள சினிமா பாட்டு பாடுறான். உலகத்தை சர்ச்சுக்குள்ள கொண்டு வரானுங்க. உலகம் அங்கே பார்த்தா கூட்டம் பிதுங்குது. ஏண்டான்னா அவனுக்கு ஏற்றார் போல பிரசங்கம். நீ என்னன்னாலும் செய், எப்படினாலும் செய், எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நூதனமான பிரசங்கம், ஜாக்கிரதை. சபை வசனத்தில் கட்டப்பட்டு இருக்கணும்யா. வேத வசனத்தின் அடிப்படையில் தான், வேத வசனம் என்கிற அஸ்திபாரத்தில் தான் சபை கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவ்வளவு பிரஷர்லையும் அவ்வளவு போராட்டத்திலையும் அவ்வளவு கண்ணீர்லையும் அவன் போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் அதை பின் தொடரவா வேண்டாமா, பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா, நீர் சொல்லும் ஆண்டவரே. சும்மா ஒன்றும் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன்னு ஆண்டவர் சொல்லலை. அவன் அந்த ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கு என்னென்ன தியாகங்கள் செய்தான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் சும்மா சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், இவ்வளவு நெருக்கத்திலேயும் இவ்வளவு போராட்டத்திலேயும் இவ்வளவு பிரச்சனையிலேயும் ஒருத்தன் என்னை பார்த்து கூப்பிடுறான் பாடுறான் அந்த நெருக்கத்தில். ஹல்லேலூயா. நீ கஷ்டத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, துக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இயேசு உங்கள் அருகே வந்து நிற்பார். ஆமென். ஓடி வந்து நிற்பார் ஐயா, ஓடி வந்து நிற்பார். அவர் வந்து சொல்லுவார், பயப்படாது, நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன் கூட தான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துராத, இந்த பிரச்சனையை பார்த்து பயந்துராத, இந்த நிந்தையை பார்த்து பயந்துராத, இவெல்லாம் பேசுறத பார்த்து பயந்துராத. இவெல்லாம் உன்னை சீட்டை அசைக்கணும்னு நினைப்பான். உன் சீட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், மற்றவன் சீட்டெல்லாம் நான் அசைக்கிறேன். அல்லேலூயா. உன்னை காலி பண்ணணும் யார் யாரெல்லாம் நினைக்கிறானோ அவெல்லாம் காலியாகி போகிறத நம்ம கண்ணாலேயே பார்ப்போம். ஆனால் ஒன்னா மட்டும் கர்த்தர் அப்படியே ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பா. நீ இந்த வீட்டில் குடியே இருக்கக்கூடாது, இங்கே நீ எந்த ப்ராப்பர்ட்டி நீ வாங்கக்கூடாது, உனக்கு எதுவுமே வாய்க்கக்கூடாது, அது இதுன்னு 1000 தடைகளை எவன் கொண்டு வரானோ அதை எல்லாவற்றையும் வாழ்க்கையின் படிக்கட்டாய் மாற்றி கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவாரே ஒழிய உன்னை ஒரு நாளும் சத்ருவுக்கு முன்பாக, சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை பார்த்து விசாரி, என் வார்த்தைகளை சார்ந்து கொள், என் வார்த்தைகளை பிடித்துக்கொள். கேட்ட உடனே வாக்குத்தத்தம் மேலே இருந்து வருகிறது. என்ன சொல்லுகிற தெரியுமா, அதை நீ பின்தொடர், சகலத்தையும் நீ என்ன பண்ணுவாய், அதை நீ பின்தொடர்ந்து சகலத்தையும் என்ன பண்ண போற, திருப்பி கொள்ள போற. எதுவாயிருந்தாலும் திருப்பி கொள்ள போகிறாய். இப்பொழுது வார்த்தையை பெற்று கொண்டவனுக்கு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும்போதும் பயங்கர பிரச்சனை, போராட்டமாக இருக்கும். என்ன மெசேஜ், எப்படி கர்த்தர் என்ன பேச சொல்கிறாரு தெரியலையேன்னு சொல்லி அப்படியே ஒரு போராட்டத்திலே தான் இருப்பேன், டென்ஷனாக இருப்பேன் எப்போவுமே. அப்போது ஆனால் வார்த்தை வந்த பிறகு என்ன மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே இருக்க மாட்டான். வார்த்தை வரும் வரைக்கும் தான் பிரச்சனை, வார்த்தை கொடுக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை, அந்த வார்த்தையை இருந்தது நிற்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இதை பேசுன்னு சொல்லிட்டாருன்னா எங்க இருந்து தான் வருமோ தெரியாத தைரியம், ஒரு அசைக்க முடியாத ஒரு தைரியம் வந்துடும் எனக்கு. ஆமென். இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பினவர் ஒருவர் உண்டு ஐயா. நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வந்திருக்கிறேன். அவர் சொல்லி அனுப்பினதை அப்படியே ஒப்பிக்கிறேன், அவ்வளவுதான்.
அவர் சொன்ன காரியத்தை அப்படியே நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஒரு வாயிலை உங்களுடைய வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உன் வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை இழந்து போயிருக்கலாம், உன் வீட்டில் இருக்கிற நன்மைகள் இழந்து போயிருக்கலாம், உன் வீட்டில் இருக்கிற ஏதோ ஆசீர்வாதம் உன் கையை விட்டு போயிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். என்னென்னலாம் வெளியே போச்சு நினைக்கிறீங்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தரும் கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார். எதெல்லாம் என் கையை விட்டு போச்சு, என் வாழ்க்கை போச்சு நினைக்கிறியோ, உன் வாழ்க்கையை திரும்பவும் உன் கையில கொடுப்பாரியா. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லி, ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லலாம் இது நடக்காது, இது முடியாது, இது மேற்கொள்ள முடியாது. ஆனால் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சொல்றார் என்ன தெரியுமா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த தழும்புள்ள கரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருகே இறங்கி வரப்போகிறது. என் அன்புக்குரியவர்களே, இவன் எல்லா காரியத்தையும் செய்தவன். வார்த்தையை பெற்றவுடன் வாசிப்போம் 9வது வசனம். அங்கே சிலர், எத்தனை பேர் முதல்ல கிளம்புனாங்க? 600 பேர். தாவீதோடு என்ன பண்றாங்க? இப்போ வார்த்தையை பெற்ற தேவ மனுஷனோடு எவ்வளவு பேர் புறப்படுகிறார்கள்? நல்லா சொல்லுங்க, எவ்வளவு பேர்? ஆனால் இங்கே வரும்போது என்ன நடக்கிறது? பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர். ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்கும் போது இருக்கிற வேகம், ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம், ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் கொண்டு போக வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நீங்கள் எழும்பி வந்த அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த வேகம் இப்பொழுது எங்கே? அல்லேலூயா. ஏன் திருப்ப முடியல தெரியுமா? ஏன் ஆசீர்வாதங்களை திரும்ப கையில கொண்டு வர முடியல தெரியுமா? வார்த்தையை கொடுத்தும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போக முடியல. ஆற்றங்கரைக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் சிலர் அப்படியே நின்றுட்டான். இதுக்கு மேல நம்மளால முடியாது, இதுக்கு மேல என்னால உபவாசம் பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னால ஜெபம் பண்ண முடியாது, என் வீட்டுக்காரன் திருந்துவான்னு ஜெபம் பண்ண, இதுக்கு மேல அந்த மனுஷனுக்காக என்ன பண்ண முடியாது? சொல்லுங்களேன். ஜெபம் பண்ண, என் புள்ள ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ண, ஆனா இதுக்கு மேல என் புள்ள திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு சொல்லுங்களேன் சுத்தமா இல்ல. எனக்கு நன்மை வரும். நானும் ஊரெல்லாம் போய் ஜெபம் பண்ண, எல்லா ஊழியக்காரங்க என் தலையை கொடுத்து ஜெபம் பண்ண, எல்லா வார்த்தையை கொடுத்தாங்க, ஆனா எனக்கு இன்னும் ஒரு நன்மை நடக்கல. ஆனா இனிமேல் நன்மை வரும் எனக்கு என்ன இல்லை நம்பிக்கை. சிலர் நின்று போனார்கள். ஆமென். நம்ம வாழ்க்கை சில இடத்துல நிக்குதியா? அப்படியே முன்னேறி போக வேண்டிய ஒரு வாழ்க்கை, முன்னேறி ஓட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை, முன்னேறி எல்லா காரியத்தையும் ஜெயிக்க வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை சில இடத்தில் தகர்ந்து நிற்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதி ஆனா இந்த வாக்குத்தத்தம் வாங்குறதுக்கு சண்டை போடுவான் பாருங்க. எனக்கு ஐயோ. அந்த அட்டையில் இருக்கிற வசனம் கூட ஒழுங்கா படிச்சு ஞாபகத்தில் வைக்க மாட்டான் நம்மால். ஆனா தான் அட்டையை பார்க்க மாட்டான். அன்னைக்கு 1ஆம் தேதி என்ன பண்ண மாட்டான்? இங்க அட்டை, அந்த வாக்குத்தத்த அட்டை கொடுப்பாங்களா, இங்க அந்த அட்டை கொடுத்த உடனே வாங்கிட்டு போய் உக்காந்து தான் அட்டையை பார்க்க மாட்டான். அதான் அங்க பெரிய விஷயம். பக்கத்தில் இருக்கிற அட்டையில என்ன இருக்குன்னு தான் பார்ப்பான். அதுல ஒரு சந்தோஷம். ஓ, உனக்கு அது வந்துருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்கன்னா உனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டான். எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு கடைசியில் எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். எது வந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறுதா நம்ம வாழ்க்கையில்? எது வந்தாலும், எந்த வார்த்தை வந்தாலும் நீயோ என்ன பண்ணுவ? கடன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காத அப்படி இல்லை. முதல்ல என்ன பண்ணுங்க, அது கொடுக்குற வார்த்தை வருதா பார்த்தீங்களா? குடுப்பன்றது வந்துதா பார்த்தீங்களா உங்க வாயில? வாங்க மாட்டேன். நீயோ கடன் கொடுத்ததை வாங்குவ, ஆனா நீயா போய் உன் தேவைக்கு வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா நம்மால வாக்குத்தத்தம் வந்ததுக்கு அப்புறம் 5ஆம் தேதியே கடன்காரனை தேடி சுத்துவான். யாருடா கொடுப்பான் நமக்கு?
எங்கடா யார் தலையை தடவலாம். போன மாதம் அவர் முடித்தோம், இப்போ இந்த மாதம் இவரை முடித்தோம், இவர்கிட்ட வாங்கினதை அங்கே வாங்கிட்டு போய் கொடுத்தோம், அவர்கிட்ட வாங்கினதை இங்கே வாங்கி கொடுத்தோம். இனி நமக்கு கடன் கொடுக்க இந்த ஊரில் ஒரு பயம் இல்லை. அதனால என்ன பண்ணலாம், இங்கேருந்து பக்கத்தில் வேற ஏதாவது ஊர் இருக்கான்னு. அல்லேலூயா. இப்படி சுற்றுற டீம் இருக்கு, ஒரு டீமே சுற்றுது. எங்கே பார்த்தாலும் ஏமாத்து வேலை. நல்லா கவனிங்க. இவன் 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 எல்லா தீர்மானம் வந்தது, வார்த்தை வந்துடுச்சுன்னு உடனே ஒரு சிங்கத்தை போல எழும்பி நிற்கிறான். ஆமென். அதுவரை அழுதவன், அதுவரை புலம்பினவன், அதுவரை கண்ணீர் வடித்தவன், அதுவரை என்ன செய்வதென்று அறியாமல் சுற்றி திரிந்தவன் ஒரு சிங்கத்தை போல எழும்பி நிற்கிறான். ஆமென். உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை சொன்னாரா? ஏதாவது வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். தைரியமாய் எழும்பி நில்லுங்க, பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தைரியமாய் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இங்கே சிலர் நின்று போனார்கள். அடுத்தது தாவீது. கடக்க கூடாமல் நின்று போனார்கள். ஆமென். தரிசனம் பெற்ற தேவ மனுஷனோடு சபை என்ன செய்யணும் தெரியுமா? தோள் கொடுத்து போக வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உங்க பாஸ்டர் ஐயாவுக்கு இந்த சபை என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? தோளை பிடிச்சி இழுக்க கூடாது. அவருடைய தரிசனம் என்ன என்று பார்த்து, அவருடைய விருப்பம் என்ன என்று பார்த்து, அவருடைய நோக்கங்கள் என்ன என்று பார்த்து, நமது லக்குகள் 1000 ஆத்துமாக்கள், 50 பராமரிப்பு குழுக்கள், இப்படி எல்லாம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்னது? அவருடைய லக்கு, அவருடைய நோக்கம், அவருடைய தரிசனம். ஆமென். நல்ல தரிசனம், நல்ல விருப்பங்கள் உண்டு, எவ்வளவோ காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த நோக்கங்களுக்கு சபை என்ன செய்யணும் தெரியுமா? விடாய்த்து போகாதபடிக்கு தோள் கொடுத்து நிற்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பாஸ்டருக்கு என்னங்க இருக்கு? அவர் அப்படி நாள் இருந்துருவாரு, இப்படி நாள் இருந்துருவாரு. நமக்கு அப்படியா? நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியா? நமக்கு இருக்கிற போராட்டங்கள் அப்படியா? அப்படின்னு சொல்லி நல்ல இந்த வீரவசனம் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சபை ஊழியம் என்று வரும்பொழுது தரிசனம் வார்த்தை கொடுத்தது கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? மொத்த பேருக்கு கொடுக்கல. தாவீதோடு மாத்திரம் தான் கர்த்தர் பேசினார். ஆமென். ஆனால் தோள் கொடுத்து நிற்க வேண்டியவர்கள் சிலர் அங்கே நின்று போனார்கள், இன்னொரு பேர் இங்கே நின்று போனார்கள், கடக்க முடியாமல் நின்று போனார்கள். ஆனாலும் வார்த்தையை பெற்றவன் எங்கும் நிற்கவே இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாக்கியத்திலும் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனோடு ஊழியக்கார தரிசனத்தோடு நிற்பது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கூட்டமா அதுக்கு நாங்கெல்லாம் வர முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். 24 உபவாசமா அதுக்கு எங்களால் வர முடியாதுங்க. சாயந்தரம் கூட்டமா அதுக்கு வர முடியாது. வீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எப்படி பார்த்தாலும் சும்மா தான் இருக்க போகிறது. அதை சர்ச்சில் வந்து உட்காந்து கர்த்தரை ஆராதிக்க வாங்க, உங்களுக்காக இடநாள் கூட்டம் வச்சிருக்கிறோம், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி உங்களை கூப்பிட்டு உங்களை உள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது. அங்கே போய் யார் ரொம்ப நேரம் உட்கார்றது? ஆமென். ஆனால் 4 மணி நேரம் ரேஷன் கடையில் நிற்பான் ஃப்ரீயாக. அதாவது பொங்கலுக்கு கொடுத்தானுங்க, நம்மால் தான் ஃபஸ்ட்டு நிற்பான். மழை தண்ணி வந்ததுக்கு ஓ இது தமிழ்நாடு இல்லையோ, நான் தமிழ்நாடு மைண்ட்லேயே இருக்கிறேன். எங்கள் ஊர்லலாம் மழை தண்ணி வந்ததுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. நான் காலையில் அந்த வழியாக போனால் நம்ம விசுவாசியெல்லாம் ஃபஸ்ட் ரோவில் நிற்கிறான். ஐயா சோத்திரம் ஐயா. போகும்போது ஸ்தோத்திரம், என்ன விஷயம் காலையிலேயே இங்கே நிற்கிறீங்க? ஐயா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு இது மாதிரி தரேன். ரைட்டு. சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ற? சர்ச்சுக்கு எப்போ வர? கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில், கோயிலுக்கு வர நேரத்தில் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு உள்ளே வரலாமா வேண்டாமான்னு தேவசித்தம் கேட்குற அநேகர் இருக்கிறாங்க. போட்டா வேண்டாமா, போட்டா வேண்டாமா,
நீ உள்ளே வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி சர்ச்சு முடிய வேண்டிய நேரத்தில் என்ன பண்ண போகுது, முடிய தான் போகுது. ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து தேவசித்தை கேட்பான். போட்ட ஆண்டவரே, உமக்கு சித்தம் ஆண்டவரே, நான் போனால் உங்களுக்கு விருப்பம் ஆண்டவரே, நான் அதை பண்ணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில இடத்துல நம்முடைய உடன்படிக்கைகளை நாம் உடைத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்காக அதை செய்வேன் இதை செய்வேன், எங்கள் சபையில் இணைஞ்சு நான் அப்படி ஊழியம் செய்வேன், கேர்சல் ஊழியம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், பாஸ்டர் எங்கள் ஊழியத்தை கூப்பிட்டாலும் முதல் ஆளாக போய் நிற்பேன். எல்லாம் ரைட்டு தான், ஆனால் ஆற்ற கடக்க முடியல உன்னால. சில ஆறுகளை கடந்தாதான் ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்குள்ள வருயா. எத்தனை பேருக்கு புரியுது? சில ஆற்ற கடந்தாதான் உன் வீட்டுக்குள்ள நன்மையே வரும். சில இடத்த நீ தாண்டினாதான் நன்மையே வரும். சில இடத்துல இருந்து நீ கிளம்பி போனாதான் உனக்கு அற்புதமே நடக்கும். சிலர் என்ன பண்றாங்க, கூடவே தோல் கொடுத்து நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு சொன்னவன் இப்போ கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறானுங்க. கொஞ்சம் பேர் அங்கே நின்னா, கொஞ்சம் பேர் இங்கே நின்னா, முடியல ஐயோ அம்மா முடியல முடியல முடியல. ஆனால் இவன் மாத்திரம்தாயா தொடர்ந்து போகிறான், இவன் மாத்திரம்தான் தொடர்ந்து போகிறான். வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை நீ விசுவாசிக்க 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 உன்னுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கதை உன்னால் பார்க்க முடியும். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலத்தில் எங்கள் சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், அப்பா நீ ஊழியத்துக்கெல்லாம் போகிற, அப்போ கொடைக்கானலுக்கு போகிறேன். அப்போ போகிறதுக்கு முன்னாடி தேவ சித்தமான ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனங்களை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார், எல்லாம் ஏற்று எல்லாம் வாங்கிட்டு தைரியமாக நிற்கிற நேரத்தில் அன்றைக்கி அவர் பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ முதல்ல வந்து இந்த பைபிளில் ஒரு 5 அதிகாரமாக என்ன பண்ணு, நீ படிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னார். 5 அதிகாரமாக படிக்க ஆரம்பினா நான் ஆதியாகமத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். நமக்கு அப்போ தான் படிக்க ஆரம்பித்தா ஒன்றும் சீக்கிரம் முடிஞ்ச பாடில்லை, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அதிகாரம்லாம். எப்படா படிக்கிறது பாஸ்டரே மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு அதையும் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த 50 அதிகாரம் நான் முடிப்பதற்குள்ளாகவே, இந்த 50 அதிகாரத்தை நான் தாண்டி வெளியே வருவதற்குள்ளாகவே முதலில் நான் பார்த்த காரியம், என்னை சுற்றி இருந்த எல்லா நெகட்டிவான வைப்ரேஷன் எல்லாம் விலகி போச்சு. ஆமென். முதல்ல நான் பார்த்தது, என்னை சுற்றி இருந்த ஒரு அந்தகாரம் விலகினதை பார்த்தேன். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 வாசிக்க, இந்த வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க சுற்றி இருக்கிற, உன்னை சுற்றி போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரமும் விலகி கொண்டிருக்கும். ஆமென். இன்னும் ஏன் போராட்டம், இன்னும் ஏன் நிந்த, இன்னும் ஏன் எனக்கு நெருக்கம்? வார்த்தையின் மேல் உன் விசுவாசத்தை வை. ஆமென். யார் சோர்ந்து போனாலும் வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சோர்ந்து போகவே கூடாது. அவர் சொல்லிட்டாரியா, நிச்சயம் செய்வார். அவர் சொல்லிட்டாரு, நிச்சயம் செய்வார். தருவேன் என்று சொன்னார்னா உடனே கொடுத்துருவார். கொடுப்பேன் கர்த்தர் சொல்லிட்டார்னா நிச்சயம் கொடுப்பார். உன்னை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார்னா நிச்சயம் வாழ வைப்பார். உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார்னா நிச்சயம் அவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி காலையில் யூடியூப்பில் 3 நிமிஷம் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். 3 நிமிஷத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு கட்டளை, ஒரு ஜெபம். அந்த நாளை ஆசீர்வதித்து ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். இதை நான் கொஞ்ச நாளாக செஞ்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சோர்ந்து போயிருக்கும் பொழுது அப்போது நான் ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னேன், ஆண்டவரே இனிமேல் நான் பேசலை. எவ்வளவோ ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, எங்கள் ஃபேஸ்புக் திறந்தாலும் யாரும் எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நானும் அதில் பேசினா நம்ம பேச்செல்லாம் யார் கேட்பாங்க, என் பேச்செல்லாம் யார் ஆண்டவரே எடுபடும், அதனால் நான் இனிமேல் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேமரா எடுக்கிற தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு யோசிச்சுட்டு அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதத்துக்கு அப்புறம் எடுக்காதீங்கப்பா, நான் இனிமேல் பேச விரும்பலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்கிறான், பாஸ்டர் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நல்லா இருக்குது, நீங்கள் பேசுங்கன்னு உயிரை வாங்குறானுங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா வேண்டாம், நான் பேச விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் பேசுகிறதுனால நம்மளும் அப்படி பேசுனா எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லி அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால், அதாவது எங்கள் அப்பா நம்பருக்கு ஃபோன் வந்தது. அப்போது துபாயிலேருந்து ஒருத்தர் என்னை பார்க்கணும், அந்த பேசுகிறவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ உடனே எங்கள் அப்பா சொன்னார், அது என் பையன் தான், நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு எங்கள் வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வர சொல்லி எங்கள் அப்பா வண்டியில் கூப்பிட்டு வந்தார். பார்த்தா ஆளுங்க 2 பேரும் நல்லா ஜெயிச்சாண்டிக்காக நிற்கிறானுங்க பயங்கரமாக. நான் இவங்க முன்னாடி கோலியாத்துக்கு முன்னாடி இருந்த தாவீதை போல் இப்படி அண்ணாந்து பார்த்தேன். உட்காந்த உடனே நான் சொன்னேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிவிட்டு நான் சேர் போட்டு சொன்னேன், என்ன எதுக்காக என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க சொல்லுங்கள்
அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் சொன்னான், பிரதர் நான் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு இந்த வேலைக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே போன உடனே என் வேலையை மாற்றிட்டாங்க, வேலையை மாற்றி என் பாஸ்போர்ட்டெல்லாம் பிடுங்கிட்டாங்க, என் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துருந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்களுடைய வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணான். என்ன பண்ணான்? வீடியோவை ஷேர் பண்ணான். அந்த வீடியோவை அனுப்பிட்டு சொன்னான், இன்றைக்கி உனக்கு இந்த வீடியோ தேவைப்படாது, இன்றைக்கி உனக்கு தேவைப்படாது, ஆனால் ஒரு நாள் உனக்கு இந்த வீடியோ தேவைப்படும், அப்போ வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு அனுப்புனான்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். உடனே அப்படியா அப்படின்னு கேட்டேன், என்ன பார்த்தீங்க அந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொன்னார், பாஸ்டர் அன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க, நானே போயிட்டு போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகலாம்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தமாக சொன்னீங்க, இன்றைக்கு நீ போகிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார் சொன்னீங்க. அந்த வார்த்தையை நான் நம்பினேன். உங்கள் ப்ரேயரை போட்டு நான் 2 செகண்ட் தான் ஜெபம் பண்ணுவேன், நானும் பக்கத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை நம்பிட்டு காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். அடுத்த நாள் சொன்னீங்க, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதே மாதிரி என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. ஆனால் அதே கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணலை, 1 மாதம் நீ இங்கேயே இருந்துட்டு ஒரு இந்த குறிப்பிட்ட டேட்டை சொல்லி அன்னைக்கு நீ கிளம்பி உன்னோட சொந்த நாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நேற்று தான் பாஸ்டர் வந்து இறங்கினேன், என் வாழ்க்கையை இயேசுநாதருக்கு நான் கொடுத்துட்டேன், நான் இனிமேல் அவரை மட்டும்தான் கும்பிடுவேன், இனிமேல் அவரை மட்டும்தான் நான் நேசிப்பேன். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் எனக்கு போதும், அதனால உங்களை பார்த்துட்டு போகலான்னு நான் நேற்று தான் வந்து இறங்கினேன், இன்றைக்கே நான் உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லி அதான் பாஸ்டர் உங்களை அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தேன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னான். நான் மனசில் இருந்த தீர்மானம் என்ன, இனி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணிடலாம், இனிமேல் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தால் இவன் சொன்ன சாட்சி பயங்கரமான பூஸ்ட் குடிச்ச ஸ்ட்ரென்த் வந்துருச்சு எனக்கு. ஃபோனை போட்டு எடுறா கேமராவை அப்படின்னு சொன்னேன், போடுறா லைட்டு அப்படின்னு, கொண்டு வாடா என்னோட ஸ்டாண்டை, நான் பேசுகிறேன் திரும்பியும். ஆமென். யாரோ ஒரு உன்னை தட்டி கர்த்தருடைய வார்த்தை எழுப்புயா, அதுதான் ஆசீர்வாதம். அந்த பவர் எந்த புஸ்தகத்துக்கும் கிடையவே கிடையாது. இன்ஸ்பயர் ஆகலாம், உனக்கு ஒரு உற்சாகம் ஊட்டலாம், ஆனால் ரட்சிப்பு இருக்கிற ஒரே புஸ்தகம் நீங்களும் நானும் சுமக்கிற இந்த பரிசுத்த வேதத்தில் மாத்திரம் தான் ஐயா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொன்னா, என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா, அந்த வார்த்தை வந்தது பாருங்க, எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். ஆண்டவரே, இதால நான் எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் சரி நான் கண்டிப்பா பேசுறேன் ஆண்டவரே. நேற்று சாயங்காலம் வரை ஷூட், அடுத்த மாசத்துக்கு பேசிட்டு தூக்கம் சரியா இல்லாம தூங்கிடணும்னு பயந்து காலையில் எந்திரிச்சு ஓடி வந்தேன். காரணம் என்ன தெரியுமா, தேவனுக்காய் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரே வாஞ்சை. அதை கர்த்தரே கனப்படுத்துவார், அதை கர்த்தரே வாய்க்க செய்வார். இவன் பாதி பேர் நின்று போனாங்க. ஆனால் இந்த தாவீது என்ன செய்யறான் தெரியுமா, நீங்கள் எல்லாம் நின்று போனவர்களை பார்க்காமல் தன்னுடைய தீர்மானத்திலும் வார்த்தையிலும் உண்மையாயிருந்து தொடர்ந்து போகிறான். ஆமென். தொடர்ந்து போகும்பொழுது என்ன நடக்குது, 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம் வேகமாய். தாவீது விடுவித்தான். முதலாவது வேகமாய் ஓடினவன் இவர்களை பார்த்து ஒருவேளை இவன் சோர்ந்து போனானே, ஆனால் இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்மளை பார்க்கறதில்ல, மற்றவங்கள பார்த்து நம்மளும் அதே இடத்துல உருப்படாமே உட்கார்ந்துருக்கிறோம். உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் கொண்டு வருவது இல்லை. உன்னை கர்த்தர் உடைக்க சித்தமானார்னா நோக்கம் இல்லாமல் உன்னை உடைப்பதில்லை. உன்னை கர்த்தர் உருவாக்க சித்தமானார்னா ஒரு நோக்கம் இல்லாமல் உன்னை உருவாக்குவதில்லை. உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்ததே, ஆனால் அது யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இவன் வேகமாய் ஓடினவன் முதலாவது ஓடி போய் தன்னுடைய மனைவிகளை எல்லாம் விடுவிக்கிறான், விடுதலையாக்குகிறான், சேலைக்குள்ளாக பாய்ந்து இறங்குகிறான், ஓடி உள்ள போய் நிற்கிறான். என்னதான் நடக்குது பார்த்துடலாண்டா அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா, அவனுடைய நம்பிக்கை பட்டயத்தின் மேல் அல்ல, வார்த்தையை கொடுத்த தெய்வத்து மேலேயே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவன் கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயம் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். உனக்கு நல்ல வேலையை கொடுப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, ஆனால் நிச்சயம் நல்ல வேலையை கொடுப்பார். உனக்கு நல்ல உயர்வுகளை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நிச்சயம் நல்ல உயர்வை கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் கூனி குறுகி போவதே இல்லை, நீங்கள் உடைக்கப்படுவதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா, வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது, வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது.
இந்த வார்த்தை நேரா வார்த்தையை கொண்டு அவன் விடுதலையாக்குகிறான். ஆமென். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை சொல்லுங்களேன். எனக்காக அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் விடுதலையாகும், இவர் பாஸ்டர் ஜெபம் பண்றது ரொம்ப நல்லது. ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய நம்பிக்கையை அவர் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய கண்ணீரை அவர் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய காத்திருப்பை அவர் எதிர்பார்க்கிறார். நீ காத்திருந்து ஜெபிக்க 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 உன்னுடைய சூழ்நிலைகள், வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களாலே பார்க்கும். ஐயா, என் வீடு அலங்கோலமாய் இருக்கிறது, அலங்கோலமாய், ஒரு நன்மையும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நீங்க யோசித்திருக்கலாம். எதெல்லாம் அலங்கோலமா பார்த்தீங்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அழகாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அதுதாங்க நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். விடுவித்தான். அடுத்தது தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்துவம் வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு வருகிற எல்லா போராட்டத்திலும் அந்த வார்த்தையை மாத்திரம் நம்பி இருக்கணும். ஆமென். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்றான், விட்டு போச்சு எல்லாமே. ஆனால் போன நல்லா கவனிங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன். அமலேக்கியர் கொண்டு போனவனால தாவீதின் குடும்பத்தை அழிச்சிருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவனால் கொல்ல முடியும், எல்லாரையும் கொண்டு போட்டிருக்க முடியும். ஆனால் அவன் கொண்டு போன அத்தனை பேரையும் கர்த்தரே பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். ஒன்றும் மிஸ் ஆகவே இல்லை, ஒன்றும் அவன் கைவிட்டு போகவே இல்லை, ஒன்றுத்தையும் அவன் இழக்கவே இல்லை, எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டார். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் வேகமாய். ஹல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசிக்க முடிப்போம். 20வது வசனம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஆமென். இது தாவீதின் கொள்ளை என்றார்களாம். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் வேகமாய். ஹல்லேலூயா. கீஸ் யாரை வாசிக்கிறீங்களா? கீபோர்டு வாசிப்பீங்களா? ஹல்லேலூயா. நீ அதை பிடித்து சகலத்தையும் நாங்களாம் கல்யாணம் புதுசில் அப்படி சந்தோஷமா இருந்தோங்க எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கல்யாண புதுசில் எங்கள் மாப்பிள்ளை காலையில் என்னை பார்த்துட்டு போனாதான் சொல்லுவார், உன்னை பார்த்துட்டு போய் தான் எனக்கு எல்லாமே நன்மையாக நடக்குதுன்னு. ஆனால் அதே மாப்பிள்ளை இப்போ என்ன சொல்கிறாரோ, உன்னை பார்த்துட்டு போய் தான் எனக்கு எதுவுமே உருப்படும். ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்து போனாயோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, கர்த்தரே அதை உன் கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தரே அதை உன் கரத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் அந்த இடம் நிரப்பப்பட எல்லாம் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தேவ வல்லமை, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் சம்பாதிக்கிறேன் பிரதர், நான் அதிகமாய் சம்பாதிக்கிறேன். நல்ல வருமானம் இருந்தாலும் ஒரு பொத்தலான பையில் போடுவது போல என் வீட்டிற்குள் ஒரு அநியாய செலவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவையே இல்லாம செலவு பிரதர். எதுக்கு செலவு பண்றேனே தெரியல, எல்லாம் எங்கள் கையை விட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதுக்கு வாக்கு கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ இழந்து போன ஐஸ்வர்யத்தை திருப்பிக் கொள்ளுவாய், இழந்து போன நன்மையை திருப்பிக் கொள்ளுவாய். இழந்து போன எல்லா ஆசீர்வாதமும் உன் கரத்திலே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் பிரச்சனைகள், ஓ மாயமந்திர சக்திகளின் போராட்டம் இப்பொழுது நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட
அனுப்பப்பட்ட எல்லா விதமான பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி அப்பா. நீர் பாராட்டின எல்லா இரக்கத்திற்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya, 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி சத்தம் உயர்த்தி அபிஷேகம் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹalleluya, 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 ஹalleluya. சத்தம் உயர்த்தி உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya, 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 ஹalleluya. சத்தம் உயர்த்தி தேவ பிரசன்னம் கபஷதரமகரபா. ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. என் ஜனங்கள் திருப்பிக் கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சுகத்தை திருப்பிக் கொள்ளட்டும். ஓ ஸ்தோத்திரம். மகிமை இறங்கி வருவதாக ராஜா, மகிமை இறங்கி வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இப்பொழுது வீசப்படுவதாக. Let your anointing come down in the mighty name of Jesus Christ of Nazareth. Hallelujah. பிசாசின் வல்லமைகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாவதாக. ஏவலின் கிரியைகள், கர்ப்பம் தரிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் வெளியே வா, வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகளே, அசுத்த ஆவிகளே, பரிசுத்த தேவன் உலாவுகிற இடத்தில் நீ இருக்க
வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியை போல நடிக்கிற அசுத்த ஆவிகள் வெளியே வருவதாக. Come out, come out, come out in the mighty name of Jesus. Hallelujah. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். பெற்றுக்கொள் அற்புத விடுதலையை. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. உம்முடைய மகிமையுள்ள கரம், அசைவாடுகிற கரம் இந்த ஆலயம் முழுவதும் மகிமையின் மேகத்தினால் இறங்கி வந்திருக்கிறேன் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ உன் வாயை திறந்து கேள். உனக்கு என்ன வேண்டுமோ உன் வாயை திறந்து கேள். உனக்கு என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை உன் வாயை திறந்து கேள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹalleluya. ஏதோ ஒரு உபவாச கூட்டம் போல என்றைக்கும் நடப்பது போல வந்து போவது ஒரு வீண். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திரு, எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நில். எதிர்பார்ப்போடு நிற்கும் பொழுது அற்புதத்தின் விடுதலையை பார்ப்பாய். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.